ஜனநாயக தீர்ப்பு 2024 தொடர்ச்சியாக சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து உடனுக்குடனான தகவல்களை வழங்கவிருக்கிறார்கள். முன்னதாக தற்போது தென்சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் அங்கிருந்து நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது? அங்கு பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? லாவண்யா, இன்று நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 8 மணிக்கு நாடு முழுவதும் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில நாம் தற்போது தென் சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறோம். குறிப்பாக விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் இந்த தென் சென்னை தொகுதி. இங்கு 503 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. ஏராளமான போலீசாருடைய பாதுகாப்புக்கு நடுவில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்களும் அவருடைய அடையாள அட்டையை சோதித்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டை இல்லாத எவரும் இந்த வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் அந்தந்த சட்டப்பேரவை தொகுதி வாரியாக எண்ணப்படும். அதற்கு பிறகு 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். எனவே 8:30 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரிய வரும். இந்த தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றக்கூடிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு மக்களவை தொகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்தலில் அவர் இங்கு பாஜக சார்பில் போட்டியிட்டார். அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனும், அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன் ஆகியோர் இங்க போட்டியிடுவதன் காரணமாக இது ஒரு ஸ்டார் கான்ஸ்டுவன்சியா மாறி இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 39 தொகுதியிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியா இந்த ஆண்டு இருந்தது. குறிப்பாக 20,23,133 வாக்காளர்கள் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் 54.17% வாக்காளர்கள் மட்டுமே தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றினர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா 10,96,026 வாக்காளர்கள் மட்டுமே தங்களுடைய வாக்க செலுத்தியிருந்தாங்க. அந்த நிலையில இந்த வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. நான் முன்பே சொன்னது மாதிரி விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர்ல, தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில தான் 30 மேஜைகள், 30 டேபிள் போடப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மற்ற சட்டப்பேரவை தொகுதியில் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்று வாரியாக இந்த முடிவு அறிவிக்க இருக்கிறாங்க. அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர்ல 23 சுற்றுகளும், அதே போல பாக்கி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் 17 சுற்றுகளாக தியாகராய நகர் தொகுதியிலும், எஞ்சிருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் 19 சுற்றுகளாக இந்த முடிவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இப்போதிலிருந்தே முகவர்கள் உள்ளே வர தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல இங்க வரக்கூடிய வாக்கு எண்ணும் பணியாளர்களுக்கு இங்க ரேண்டமைசேஷன்ல எந்தெந்த டேபிள் அப்படின்னு ஒதுக்கீடு செய்து சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. 8:15 முன்னணி நிலவரம் தெரிய வரும். லாவண்யா, அதிகம் வாக்காளர் கொண்டிருக்கக்கூடிய மத்திய சென்னை தொகுதி குறித்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து இணைந்திருங்க, பேசலாம்.